நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜங்க் ஃபுட் சாப்பிடலாமா? ஜங்க் ஃபுட் சாப்பிடலாம், பட் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிறது நல்லதுக்கு இல்லை. நீங்கள் அக்கேஷ்னலாக எப்போயாவது மந்த்லி 2 டைம்ஸ் சாப்பிட்றீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின், டெய்லி சப்ளிமெண்ட் தேவையா? டெய்லி நீங்கள் சப்ளிமெண்ட் எடுத்துக்க தேவையில்லை. நீங்கள் வந்து பேலன்ஸ்டு டயட் மெயின்டைன் பண்ணிங்கனாலே போதும், சப்ளிமெண்ட் தேவையே இல்லை. ஸோ நல்லா சாப்பிடுங்க போதும். இம்யூன் பவரை நேச்சுரலாக எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? இம்யூன் பவரை நேச்சுரலாக எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுனா, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது, நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்றது, இந்த மாதிரி நீங்கள் நல்லா தண்ணி குடிச்சு இந்த மாதிரி நீங்கள் க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணாலே உங்கள் இம்யூனிட்டி பவர் அதுவாகவே இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்? மொபைல் ஃபோன் வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. அப்போ நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு ஹெட்ஏக், ஐ ஸ்ட்ரெயின் இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் மென்டல் ரிலேட்டடாக உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் வரும். ஸோ மொபைல் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க. தேவைக்கு யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. ஹெல்த் செக்அப் பண்ணுறது நல்லதா? ஹெல்த் செக்அப் பண்ணுறது நல்லது தான். அதுலேயும் நீங்கள் 30 இயருக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் இயர்லி ஒன்ஸ் பண்ணுறது நல்லது. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேறு டவுட்ஸ் இல்லை டாக்டர். ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மோர் மெடிக்கல் வீடியோஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.